Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். இன்னைக்கு நிஃப்டி 24,285 ஓபன் ஆகி 24,313 ஹையா இருந்துச்சு. லோ 24,144 முடியும் போது 32 புள்ளிகள் சரிஞ்சு 24,219 முடிஞ்சிருந்துச்சு. இன்னைக்கு நிஃப்டியில மொத்தமாக ட்ரேட் ஆன பங்குகளோட எண்ணிக்கை 3,673, அட்வான்ஸோட எண்ணிக்கை 1,740, டிக்ளைன் 1,820, அன்சேஞ்ச் 113. 52 வார உச்சத்தை தொட்ட பங்குகளோட எண்ணிக்கை 163, 52 வார இறக்கத்தை தொட்ட பங்குகளோட எண்ணிக்கை 105, அப்பர் சர்க்கியூட் பங்குகளோட எண்ணிக்கை 149, லோவர் சர்க்கியூட் பங்குகளோட எண்ணிக்கை 100. பிஎஸ்சி எடுத்துக்கிட்டோம்னா 171 புள்ளிகள் இறங்கி 77,369 முடிஞ்சிருக்கு. எம்சிஎக்ஸ் சந்தையில தங்கம் 0.64% உயர்ந்து 1,63,485 வர்த்தகமாகிட்டு இருக்கு. கச்சா எண்ணெய் 2.50% குறைஞ்சு 8,150 அப்படின்னு வர்த்தகமாகிட்டு இருக்கு. வெள்ளியை எடுத்துக்கிட்டோம்னா 0.12% குறைஞ்சு 2,46,290 அப்படின்னு வர்த்தகமாகிட்டு இருக்கு. இன்னைக்கு சந்தையோட போக்கு எப்படி இருந்துச்சு, சந்தையில இன்னைக்கு என்னென்ன முக்கியமான செய்திகள் இருக்கு அப்படின்னு நாகப்பன் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதோட இந்த வாரத்தோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல ரெஜிதாம சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். சென்னையை சேர்ந்த முக்கியமான நிறுவனம் லலிதா ஜுவல்லர்ஸ். அந்த ஜுவல்லர்ஸ் ஐபிஓ முடிஞ்சு இன்னைக்கு லிஸ்ட் ஆயிருக்கு பங்கு சந்தையில. அதை பத்தி சொல்லுங்க சார். இந்த மாதிரி சென்னை நிறுவனங்கள் அதிகமா ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா சார்? அப்படித்தான் நான் நினைக்கிறேன். தமிழகத்தை சேர்ந்த மில்கி மிஸ்ட் புதிய பங்கு வெளியீடு வந்தது. அதற்கு பிறகு அது அவங்க வெளியிடப்பட்ட விலையை விட நல்ல கணிசமான ஏற்றத்துல பட்டியலிடப்பட்டு வணிகம் நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். அதை தொடர்ந்து இப்ப லலிதா ஜுவல்லரிஸ் இதனுடைய இது வந்திருக்கு. இவர்கள் வெளியிட்ட விலை 201 ரூபாய் அப்படிங்கிற 190 201 வச்சா கூட 201, ஏன்னா அது பன்மடங்கு விண்ணப்பங்களை பெற்றது. கிட்டத்தட்ட 63 மடங்கு அவர்கள் வெளியிட்ட பங்குகளின் எண்ணிக்கையை போல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டது, கிடைத்தது. அதனால அது 19ஆம் தேதி தான் முடிவடைந்தது அந்த ஐபிஓ. அதற்கு பிறகு அது பங்குச்சந்தையில் இன்று பட்டியலிடப்பட்டது. வெளியிடப்பட்ட விலை 201, பட்டியலிடப்பட்ட விலை 265, ஏறத்தாழ ஒரு 31 அல்லது 32% ஏற்றத்துல. அதற்கு பிறகு முடிவடையும் பொழுது கொஞ்சம் ஒரு சின்ன இறக்கம்னாலும் அந்த வெளியிடப்பட்ட விலையை விட 25% சொல்லலாம். கிட்டத்தட்ட 248 ரூபாய்க்கு மேல இன்னைக்கு முடிவடைந்திருக்கிறதுங்கிறத பாக்குறோம். இந்த மாதிரி சென்னையை சார்ந்த தமிழகத்தை சார்ந்த நிறுவனங்கள் பெருத்த வரவேற்பை பெறுவது அப்படிங்கிறது மேலும் கோயம்புத்தூர், மதுரை மாதிரி நகரங்கள் இருக்கக்கூடிய பலரை இந்த பொது மக்களுக்கு பங்கு வெளியிடுவதை நோக்கி திருப்பும் நான் நம்புறேன். பொதுவாக கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ப்ரொமோட்டர்ஸ் ரொம்ப கன்சர்வேட்டிவா பொதுமக்களுக்கு பங்குகளை வெளியிட்டு பங்கு சந்தையில் பட்டியலிட்டால் நம்ம நிறுவனத்தை வேற யாராவது டேக் ஓவர் பண்ணிடுவாங்களோ, நம்ம கஷ்டப்பட்டு இத்தனை நாள் உழைத்து பண்ண நிறுவனத்தை யாராவது எடுத்துட்டு போயிட போறாங்க, டெவலப் பண்ண நிறுவனத்தின் ஒரு பயம் காரணமாக முன்பெல்லாம் ரொம்ப கன்சர்வேட்டிவா இருக்கிறத பார்த்திருக்கோம். பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களே கூட ரொம்ப பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, யார் வாங்குறாங்க என்ன ஏதுன்னு. ஆனால் அந்த நிலைமை இப்ப மாற துவங்கி இருக்கிறது. ஒரு ஜெனரேஷனல் ஷிஃப்ட் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். 3ஆம் தலைமுறையினர் இப்பெல்லாம் அவர்கள் இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் கேபிடலைசேஷன் கேமுக்கு ஓப்பனா இருக்காங்க. சந்தையில் பங்குகள் பட்டியலிடப்படும் பொழுது அதற்கு ஒரு கூடுதல் மதிப்பு கிடைக்கிறது, ஒரு கௌரவம் கிடைக்கிறது, ஒரு விசிபிலிட்டி கிடைக்குது. எவ்வளவு பேர் இன்னைக்கு அந்த ப்ராடக்டை பத்தி பேசுவாங்க அப்படிங்கும் பொழுது அது நிறைய பேர் இதை தொடர்ந்து தமிழ்நாட்டிலிருந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழக அரசாங்கம் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட வரக்கூடிய சிறு குறு நிறுவனங்களுக்கு 30 லட்சம் ரூபாய் வரை நிதி உதவி செய்வதாக செலவுகளை சந்திப்பதற்கு எல்லாம் கூட அனௌன்ஸ் பண்ணாங்க. திரு பிடிஆர் பழனிவேல்ராஜன் நிதியமைச்சராக இருக்கும் பொழுது அதை எத்தனை பேர் இதுவரைக்கும் பயன்படுத்தி கொண்டார்கள் என்று தெரியவில்லை. பட் இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இப்ப இருக்கு. இப்ப வந்திருக்கக்கூடிய புதிய அரசும் இந்த முயற்சிகள் தொடரும் நான் நம்புறேன். தமிழ்நாட்டிலிருந்து நிறைய நிறுவனங்கள் ரிஸ்க் கேபிட்டலை நோக்கி நகர வேண்டும். அரசாங்கத்தையும் வங்கிகளையும் நம்பிடாமல் பேன் இந்தியா நிறைய பேர் இதை நம்பி முதலீடு செய்ய தயாராக இருக்கும் பொழுது, ஏன்னா பொதுவா தென்னகத்திலிருந்து வரக்கூடிய நிறுவனங்களுக்கு கிரெடிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி. வட இந்தியாவில் இருக்கிறதெல்லாம் மோசமானது, தென்னிந்தியாவில் பிரமாதம் அப்படின்னு நம்ம ஒரு கேட்டகரைஸ் பண்ணி ஒரு இது பண்ணக்கூடாது. ஆனால் பொதுவாக அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருக்குதுங்கிறதை மறுப்பதற்கு இல்லை. தென்னிந்தியாவிலிருந்து குறிப்பாக தமிழகத்திலிருந்து வரக்கூடிய நிறுவனங்கள் கார்பரேட் கவர்னன்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்ப அவர்களுக்கு விண்ணப்பிக்க நிறைய பேர் ரெடியா இருக்காங்க. இதை பயன்படுத்திக் கொள்வார்கள் நான் நம்புறேன். சார், போன வாரம் தங்கம், வெள்ளி, கச்சா எண்ணெய் அந்த மாதிரியான கமாடிட்டில கொஞ்சம் பேக்கு தள்ளிட்டு இந்தியால அதிகமா பேசப்பட்ட ஒரு கமாடிட்டி சர்க்கரை. போன வாரம் மோஸ்டா அது ஏறுமுகத்துல இருந்தது. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் இறங்கு முகத்தை சந்திச்சிருக்கீங்களே சார், அது ஏன்? இந்த மாதிரி நேரத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்கவங்க என்னங்க சார் கவனிக்கணும்? அதே மாதிரி கோதுமை ஏற்றுமதியிலும் மத்திய அரசு ஒரு முக்கிய மாற்றத்தை செஞ்சிருக்காங்க இல்லைங்க சார், அதை பத்தி சொல்லுங்க. கோதுமை இறக்குமதி மீது இருந்த அந்த கட்டுப்பாடுகளை, விதிமுறைகளை தளர்த்தி இருக்கிறார்கள். இது எஃப்எம்சிஜி நிறுவனங்களுக்கு
கொஞ்சம் சாதகமா இருக்கும் அவங்களுடைய இன்புட் விலையில அப்படிங்கிறது ஒரு இது. ஓகே, அது ஒரு பக்கம். அதை விட மிக முக்கியமானது இன்று இருக்கக்கூடியது வந்து சர்க்கரை ஆலைகள். நம்ம போன வாரம் கூட வந்து நம்ம கொஞ்சம் காஷன் பண்ணோம். ஒரு ஷார்ட் டேர்ம் மெஷர்ல ஒரு சைக்கிளிக்கல் இண்டஸ்ட்ரியில கவனமா இருக்கணும். நீண்ட கால அடிப்படையில முதலீடு செய்யறதுல தவறு இல்லை. இந்த ஷார்ட் டேர்ம்ல நான் வந்து வாங்கி லாபம் பார்ப்பேனோ அல்லது ஏதானோ பார்த்தோம்னா ரொம்ப வரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சர்க்கரை ஆலை பங்குகள் பெரும்பாலான பங்குகள் வந்து இன்னைக்கு இறக்கத்துல முடிவடைந்திருக்கிறத நம்ம பாக்குறோம். பல்ராம்பூர் சீனி ஏறத்தாழ 5% இறக்கம், தாம்பூர் சுகர் 2.5% இறக்கம். இப்படி பல நிறுவனங்கள் இந்த சர்க்கரை ஆலை நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ஒரு இறக்கத்துல முடிவடைஞ்சிருக்கு. ஒன்று கேசிபி பெட்டரா இருக்கு இருந்தால் கூட மற்ற எல்லாமே இன்னைக்கு இறக்கத்துல முடிவடைஞ்சிருக்கு. காரணம், அரசு வந்து கடும் கட்டுப்பாடுகளை விதித்துக் கொண்டிருக்கிறது. ஸ்டாக் எவ்வளவு வைத்திருக்கலாம்ங்கிறதுல இருந்து ஆரம்பித்து வரக்கூடிய நாட்களில் மேலும் மேலும் கட்டுப்பாடுகள் வரும். ஏற்றுமதி இந்த மாதிரி விஷயங்கள் தடுக்கப்பட்டு இறக்குமதியை நோக்கி இப்ப போய்கிட்டு இருக்கோம். என்னன்னா சுகர் எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல அந்த துறையை புரிந்து கொண்டு முதலீடு செய்யணும். அதுல வந்து எஸ் கிரேட் இருக்கு, எம் கிரேட்னு இருக்கு, எல் கிரேட்னு இருக்கு. அதை எளிமையா சொல்லணும்னா ஸ்மால் மீடியம் லார்ஜ்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இந்த எஸ் கிரேட்லாம் 5750, மீடியம் கிரேட் 5850 அப்படின்னு விலை தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கிறத பாக்குறோம். அந்த கிறிஸ்டலுடைய சைஸை வச்சு அது வந்து ஸ்மாலா மீடியமா லார்ஜாங்கிறது. அதோட வந்து இப்ப L30, L31 பாங்க, M30, M31 பாங்க, S30, S31 சொல்லுவாங்க கிரேடு. அது என்னன்னா 30, 31ங்கிறது கலர் அடிப்படையில் அதனுடைய நிறத்தின் அடிப்படையில் எவ்வளவு வெள்ளையா இருக்கு, வேற கலர்ல என்ன இருக்கு அப்படிங்கறத பொறுத்து அது சொல்லக்கூடியது. அந்தந்த இது ஒன்னொன்னுக்கும் ஒன்னொன்னு யூஸ் பண்ணுவாங்க. சில இது பேக்கரிஸ்ல யூஸ் பண்றது, ஸ்நாக்ஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றது, சில இது காஃபி, சில இது சமையலுக்கு, சிலது வந்து ஜூஸ் பண்றதுக்கு, இப்படி பல அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதை பொறுத்து இதனுடைய விலையெல்லாம் மாறுபடும். ஸோ இந்த துறையை பற்றி எத்தனை வெரைட்டி இருக்கு, ஒன்னொன்னுடைய பிரைஸ் என்ன, ஏற்ற இறக்கங்கள் என்னங்கிறது தெரிந்து கொண்டு முதலீடு செய்யறதுதான் கரெக்டா இருக்கும். இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது. இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எத்தனால் மேனுபேக்சரிங்க்கு வந்து இதை டைவர்ட் பண்றாங்களா அப்படின்னு. எத்தனால் மேனுபேக்சரிங்க்கு ஒரு பகுதி இதுல போகுதுங்கிறது உண்மை. ஆனால் எவ்வளவு பகுதி போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த இஸ்மாங்கிறது அந்த டேட்டாவை நம்ம தொடர்ந்து பார்க்கணும். இந்தியன் சுகர் அண்ட் பயோ எனர்ஜி மேனுபேக்சரர்ஸ் அசோசியேஷன் இருக்கு. இஸ்மாங்கிறது முன்பு இந்தியன் சுகர் மேனுபேக்சரர்ஸ் அசோசியேஷன் இருந்தது. இந்தியன் சுகர் அண்ட் பயோ எனர்ஜி மேனுபேக்சரர்ஸ் அசோசியேஷன் சொல்றாங்க. அவங்க 2025 அந்த சீசன் பாத்தீங்கன்னா 343 லட்சம் டன். இது வந்து அவங்க வந்து எஸ்டிமேட்டட் ப்ரொடக்ஷன். இதுல வந்து ஒரு 34 கிட்டத்தட்ட 10% எத்தனாலுக்கு போகுது. அதற்கு பிறகு 309 லட்சம் டன்கள் வந்து மிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுல இப்ப இது ரிவைஸ் பண்ணி இப்போ இருக்க எஸ்டிமேட் என்ன 309 லட்சம் டன்னு, டைவர்ஷன் ஒரு 30, எத்தனாலுக்கு 30, ஸோ 279 லட்சம் டன்னு. இப்போ ஒரு 30 லட்சம் டன் வந்து குறைவா இருக்கு. எத்தனால் வந்து போன வருஷம் என்ன பண்ணாங்களோ அதுதான் இந்த வருஷமும் பண்றாங்க. அதை நம்ம நியாயப்படுத்துறது இல்லைங்கிறது அது வேற விஷயம். அதை தனியா நம்ம டீல் பண்ணணும். அது வாகனங்களை எவ்வளவு பாதிக்கிறது, அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தனி. ஆனால் போன வருஷம் என்ன பண்ணாங்களோ அதுதான் இந்த வருஷமும் எத்தனாலுக்கு போகுது. ஆனால் உற்பத்தி குறைந்து இருக்கிறது. அதற்கு காரணம் 2. சென்ற ஆண்டு கடைசியில வந்து இந்த சர்க்கரை உற்பத்தி செய்யக்கூடிய, அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய சுகர் கேன் கிராப் பண்ணக்கூடிய மகாராஷ்டிரா, கர்நாடகா, குஜராத் இங்கெல்லாம் எக்ஸஸ் ரெயின்ஃபால் இருந்தது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த பீரியட்ல. அப்புறம் அந்த மான்சூன் வித்ராயல் ரொம்ப லேட் ஆனிச்சு. இதனால இந்த ஃபீல்ட் வாட்டர் லாக்டா இருந்தது. அதனால வந்து அங்க உடனே அந்த கிராப்புக்கு அது பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு விஷயம். 2வது, இந்த வருஷம் வந்து தாமதமாக அல்லது குறைவாகவும் வந்திருக்கு அப்படிங்கிறதும் இன்னொரு. அதனால சர்க்கரை சுகர் கேன் உற்பத்தி, கரும்பு உற்பத்தி மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு, குறைந்திருக்கிறது. அதனுடைய தாக்கத்தை நம்ம இதெல்லாம் பார்க்கிறோம். இப்ப அடுத்த கட்டத்துக்கு வருவோம். அப்ப இதனால வந்து சர்க்கரை விலை ஏறுவதால் இந்த சர்க்கரை ஆலை நிறுவனங்களுக்கு லாபமான டிபெண்ட்ஸ். எல்லா ஆலைகளுக்கும் இதுல வந்து சொல்ல முடியாது. ஒவ்வொன்றுக்கும் வந்து இந்த கமாண்ட் ஏரியான்னு முன்னால இருந்தது. அவங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட ஒரு விலையில ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி ஓரளவு உறுதியா வரும். இருந்தாலும் சில பேர் பேமெண்ட் கரெக்டா கொடுப்பாங்க, சில பேர் கொடுக்க மாட்டாங்க. அதை பொறுத்து அவங்களுக்கு வந்து கையில வந்து சரக்கு சுகர் கேன் வந்து சேரும். ஸோ அவர்களுடைய கையிருப்பு எவ்வளவு இருக்கிறதோ அதற்கு தக்கத்தான் அவர்கள் உற்பத்தி செய்ய முடியும். அந்த உற்பத்திக்கு தக்கத்தான் அவர்களுக்கு இந்த ஏறி இருக்க விலை அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க கையிருப்பே குறைவா இருந்து கடந்த கால செயல்பாடுகள் சிறப்பா இல்லை அப்படிங்கும் பொழுது அவர்களுக்கு நிறைய கையிருப்பு வந்திருக்காது. வராத பொழுது அவருடைய கையில இல்லாத பொழுது உற்பத்தியும் அதிகமா செய்ய முடியாது. அப்ப அவர்கள் இந்த விலை ஏற்றத்தில் லாபத்தில் பங்கு பெற முடியாத ஒரு சூழல் வரும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இது அரசு தலையீடு அதிகம் உள்ள ஒரு துறைங்கிறத நம்ம இன்னமும் புரிஞ்சுக்கணும். முழுக்க நம்ம ஒரு காலத்துல சிமெண்ட் இப்படி இருந்தது, லெவி சிமெண்ட், இப்ப லெவி சுகர்ங்கிறோம். லெவி சிமெண்ட்னு இருக்கும், பொதுமக்களுக்கு ரேஷன்ல கொடுக்கறதுக்காக ஒரு இதுவும். சிமெண்டே வந்து பல கடுமையான கட்டுப்பாடுகளுக்கு இருந்தது. இந்த ஜெனரேஷனுக்கு தெரியாது, அந்த காலகட்டத்தில் இருந்தது. 30 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் இருந்தது, நம்ம பார்த்திருக்கோம். அந்த மாதிரி இன்னைக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் உள்ள ஒரு துறையா இருக்கிறதுனால நேற்று விலை ஏறி இருக்கு,
இந்த துறை ஒரு வாரமா நல்லா இருக்குங்கிறதுக்காக நாளைக்கு நல்லா இருக்கும் அரசு திடீர்னு ஒரு கட்டுப்பாடுகளை விதிக்கும் பொழுது அது அந்த துறையினுடைய லாபத்தை பாதிக்கும், அதீத லாபம் ஈட்டுவதை பாதிக்கும். அப்ப பங்கினுடைய விலையில் அது பிரதிபலிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் இன்னைக்கு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அரசு தலையீடு அதிகம் உள்ள நிறுவனங்களில் அந்த கவர்னன்ஸ் நல்லா இருந்து நீண்ட கால அடிப்படையில இந்த தலையீட்டையும் தாண்டி நல்லா செயல்படக்கூடிய நிறுவனங்கள் இருக்கு, இல்லாமல் இல்லை. அந்த நிறுவனங்கள்ல நம்ம முதலீட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறது நல்லது. இப்படி ஓரிரு நாட்கள் 15-20% ஏறிட்டு ஒரே நாள்ல திரும்ப 10% இறங்குற நிறுவனங்கள்ல போட்டோம்னா கொஞ்சம் கஷ்டம். சரி, இன்னைக்கு காலையில மார்க்கெட் வந்து நல்ல ஏறுமுகத்துல தான் இருக்குது. 11 மணிக்கு மேல அப்படியே டவுன் ஆகி ஃபுல்லா அப்படியே அந்த சார்ட் முழுசு ரெட் ஆகிடுச்சு. ஏங்க சார், இதுக்கு என்னங்க சார் காரணம்? குறிப்பிடத்தக்க காரணம் இல்ல. ஒரு முக்கியமான காரணம் ஈரான், அமெரிக்கா வந்து அவர்கள் மீது சாங்ஷன்ஸ் இப்படி பல விஷயங்களை வந்து அவங்க பேசியிருக்காங்க. அதை பத்தி இன்றைய மாலை நம்முடைய இதுபடி அவங்களுக்கு அறிவிப்பு வெளிவரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது வந்து சர்வதேச சந்தைகளிலும் ஒரு சிறிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. US 100 ஃபியூச்சர்ஸ் பார்த்தா இப்ப நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய மாலை பொழுதில் 1% மேல் இறக்கத்துல இருக்கு. 325 புள்ளிகள் இறக்கத்துல 28,982 இருக்கு. அது மாதிரி US 30 இறங்கி இருக்கு, US 500 இறங்கி இருக்குது. ஆசிய பங்கு சந்தைகள் ஷாங்காயா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும் இறங்கி இருக்கு. ஐரோப்பிய பங்கு சந்தைகள் மிக்சட் பேக், பட் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல இருக்கு, சின்ன இறக்கம் அப்படித்தான் இருக்கு. அதனுடைய ஒரு தாக்கம் வாரத்தினுடைய துவக்க நாள்ல இப்படி இருக்கிறதுனால இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி குறிப்பிடத்தக்க அளவுல வந்து ஒரு சிக்னிபிகண்டான ஒரு ஏற்றமோ இறக்கமோ இருக்கதான் நான் நினைக்கல. அப்கோர்ஸ் நிப்டியை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸை விட டிக்ளைன் 2 மடங்கு இருக்கு. அந்த அட்வான்ஸுக்கு காரணம் கூட மெட்டல் சார்ந்த பங்குகள் தான். JSW ஸ்டீல், ஹிண்டால்கோ, டாடா ஸ்டீல் இதெல்லாம் ஏறத்தாழ 2% ஒட்டி அதிகரிச்சிருக்குங்கிறத பாக்குறோம். மற்றது எல்லாமே வந்து இன்னைக்கு இறக்கத்துல இருக்கு. இது மூணும் ஏர்லைனா இன்னைக்கு வந்து சந்தையினுடைய இறக்கம்ங்கிறது இன்னும் கொஞ்சம் வெல் ப்ரொனவுன்ஸ்டா இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது நடக்கல. ஸோ ஓவராலா வந்து அந்த 22,200 ஒட்டி சந்தை முடிவடைந்திருக்குங்கிறது இன்னும் கூட சந்தை பெரிய அளவுல வீக் ஆகலைங்கிறத தான் காட்டுறதா நான் நினைக்கிறேன். இட்ஸ் அ ஹெல்தி கரெக்ஷன். அதனுடைய ஒரு தாக்கம் தான் இன்னைக்கு நம்ம பாக்குறோம். அட்வான்ஸ் டிக்ளைன்லாம் கிட்டத்தட்ட 1:1 இருக்கு. பரந்த பிராடர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா பெரிய சிக்னிபிகண்டான ஒரு அட்வான்ஸஸோ நம்பர் ஆஃப் டிக்ளைன்ஸோ இல்லைங்கிறதுனால ஐ திங்க் இட் இஸ் அ ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்ல ஒரு சின்ன கரெக்ஷன் வந்திருக்கு. அப்படித்தான் இன்னைக்கு தேதிக்கு நம்ம அதை எடுத்துக்க வேண்டியது. இந்திய ரூபாய் மதிப்பு, தங்கம், வெள்ளி, கச்சா எண்ணெய் விலை எப்படிங்க சார் இருக்கு? இந்திய ரூபாயினுடைய மதிப்பை பொறுத்த வரைக்கும் தேசிய பங்கு சந்தையினுடைய முன்பேற வணிகத்துல $95.68. ஒரு பெரிய மாறுதல் இல்லை. வெள்ளி என்று இருந்ததை ஒட்டிதான் இருக்கு. இன்ஃபேக்ட் சர்வதேச சந்தையில பார்த்தோம்னா வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து 99க்கு கீழே தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தது போன வாரம் முழுக்க. ஆனால் இப்பொழுது 99ஐயும் மெல்ல தாண்ட ஆரம்பித்திருக்கிறது. ஒரு சின்ன அளவுக்கு டாலர் இண்டெக்ஸ் வந்து வலுப்பெறுவதாக தெரிகிறது. பட் அது தற்காலிகமானதாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். திரும்ப மீண்டும் அந்த 99 கீழே வருவதற்கான வாய்ப்புகளே அதிகம். அமெரிக்கா இன்று சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சவால்கள், பிரச்சனைகள், அந்த அவங்களுடைய பாண்ட், ட்ரெஷரி பில்ஸ், அதுல இருக்கக்கூடிய ஈல்டு, அதன் காரணமாக வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மிக பெரிய பிரச்சனைகள். எப்படி சமாளிக்க போகிறாருன்னு தெரியல. கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் சிங்க் 1% மேல பாசிட்டிவா இருக்கு. கோல்டு, காப்பர்லாம் ஸ்லைட்லி பாசிட்டிவ், மெட்டல்ஸ் எல்லாமே ஸ்லைட்லி பாசிட்டிவா தான் இருக்கு. பட் பெரிய சிக்னிபிகண்டான ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது எந்த ஒரு இதுலயுமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். வீட், கோதுமை மட்டும் நம்ம இந்த இந்தியாவுடைய இந்த முயற்சி காரணமான்னு தெரியல, ஒரு 2% ஏறி இருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல. ரொம்ப தொடர்ந்து இன்னும் கூட வந்து நமக்கு மகிழ்ச்சி அளிக்காத ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெயினுடைய விலை. இந்த ஆகஸ்ட் மாதம், அதாவது நான் சொன்ன ஏப்ரல்ல 114 இருந்தது இந்தியன் க்ரூட் பாஸ்கெட், 114 அதிகரிச்சிருந்தது. மேல 106 குறைஞ்சு, ஜூன்ல 83 குறைஞ்சு, ஜூலைல 82 ஆனிச்சு. இப்ப ஆகஸ்டினுடைய சராசரி மீண்டும் 90க்கு மேல இருக்கு. அது எப்ப 90க்கு கீழே 85 நோக்கி வரும், 82 நோக்கி வரும்னு தெரியல. ஏன்னா சென்ற வார கடைசியில் 21ஆம் தேதி இந்தியன் க்ரூட் பாஸ்கெட்டினுடைய விலை சராசரியாக $95.28 ஒரு பேரலுக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இன்று உள்ள விலை நாளைக்கு தெரிய வரும், பார்க்கணும். விலை பெருசா இறங்கல சர்வதேச சந்தையிலையும். என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு சிங்கிள் பாயிண்ட் இன்னைக்கு ஒரு பிரச்சனையா நமக்கு இருக்குதுன்னா அதுதான் முக்கியமானதா நான் பாக்குறேன். அதை தாண்டி இந்த வாரம் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், அது குறித்த புள்ளி வரும் வார கடைசியில வர இருக்கிறது. மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் இயர் ஆன் இயர் ஜூலை மாதத்திற்கான தரவுகள் வர இருக்கு. மணி சப்ளை குறித்த புள்ளி விவரங்கள் புதன்கிழமை என்று வர இருக்கிறது. இதெல்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சந்தையில. நம்ம வரும்பொழுது அந்த புள்ளி விவரங்களை பத்தி நம்ம அதிகம் பேசலாம். நிறைய விஷயங்களை தெளிவா விளக்கிக்கீங்க சார். நன்றிங்க சார். நன்றிமா. வணக்கம் சார். வணக்கம். இந்த வாரத்துக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்னங்க சார்? ஓகே, இந்த வாரம் வந்து இந்த ஆகஸ்ட் மாசத்தோட கடைசி வாரம், வர்த்தக வாரம் அப்படின்னு நம்ம
பார்க்குறோம். ஸோ முக்கியமாக சப்போர்ட்ஸ் அப்படின்றத பார்க்க போனா கீ லெவல் வந்து நமக்கு 24,025 24,040 24,025 25,040 அந்த ரீஜன் தான் நமக்கு கீ சப்போர்ட்டாக இருக்க போகுது. அதே சமயத்துல ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது நமக்கு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்க போனா 24,365 24,365. ஒருவேளை அந்த ரேஞ்சை நம்ம தாண்டி சென்றோமானால் இந்த வாரத்துக்குள் 24,563 அப்பர் சைட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றதே மேக்சிமமாக வைத்து இந்த வாரத்துக்குள்ள நம்ம வர்த்தகம் செய்யலாம். நன்றிங்க சார். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.